அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு கதையை பற்றி பார்க்கலாமா? இன்றைக்கி நான் பேசுகிறக்காக தேர்ந்தெடுத்த கதை நம்ம விண்மீன் மின்னிதழில் ஆர்வி சரவணன் எழுதிய தர்மம். ரொம்ப ஒரு பக்க கதை தான். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது. ஒரு கோயிலில் சாமி கும்பிட்டு சரண் கதை நாயகன் வெளில நடந்து வர்றாரு. நடந்து வரும்போது பிச்சை எடுக்கிறவங்க பிச்சை கேட்டுட்ருக்குறாங்க. அப்போ பாக்கெட்டை தட்டி பார்க்குறாரு, பணம் இருக்குது. நடந்து வரும்போது அவர் வலது பக்கமாக இருக்கிற 3 பெண்கள் உட்காந்துருக்குறாங்க. ஒருத்தவங்ககிட்ட 10 ரூபா எடுத்து போட்டுறாரு. போட்டுட்டு நடந்து வந்துகிட்டே இருக்கிறாரு. அப்போ இன்னொரு பெண்மணி, அப்பா எனக்கும் பசிக்குதுப்பா அப்படின்னு தட்டை நீட்டிகிட்டே வர்றாங்க. இவர் விட்ட பின்னாடியே வந்துக்கிட்டே இருப்பாங்க போலேன்னு நினச்சிக்கிட்டு ஒரு மாதிரி பதட்டத்தில் இன்னொரு 10 ரூபா எடுத்து போட்டுறாரு. போட்டால் கையில் இன்னொரு 10 ரூபாயும் ஒரு 500 ரூபா தாளும் இருக்குது. அப்போ சரணுக்கு மனசுக்குள்ள ஓடுது, ஐயோ இன்னொரு அம்மா இருக்கே அப்படின்றப்ப அந்த அம்மாவும் கேட்டு வந்துருமோ பின்னாடியே அப்படின்ட்டு பார்க்காத மாதிரி வேகமாக நடந்து வந்துட்டே இருக்கிறார். ஒரு 4 கடையை தாண்டி வரும்போது இந்த மனசு சிந்திக்குது, இந்த 10 ரூபா இருக்குல்ல அதை போட்டிருக்கலாம்ல, இந்த 500 ரூபாயை சில்லறையே மாற்றாமல் இனிமேல் வச்சுருக்க போறியா? ஏன்னா சரண் நினச்சது இந்த 10 ரூபா பஸ்ஸுக்கு உதவும் இப்போ போகிறக்கு அப்படின்னு. இனிமேல் இந்த 500 ரூபாயை செலவழிக்காமல் அப்படியே வச்சுருக்க போகிற அப்படின்னு மனசாட்சி நிறைய கேள்வி கேட்டுகிட்டே இருக்குது. ஒரு 10 ரூபாயை கொடுத்துட்டு வந்திருக்கலாமோ? அந்த அம்மா என்ன நினச்சிருப்பாங்க? எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு, நம்மளும் கேட்டால் நல்லா இருக்குமா அப்படின்னு நினச்சிருப்பாங்களோ? இல்லை எல்லாருக்கும் கொடுத்த நமக்கு மட்டும் கொடுக்காம போகிறானே அப்படின்னு பொறுமை இருப்பாங்களோ? அப்படின்னு பல சிந்தனைகளோடு நடந்து போன மனுஷனுக்கு மனசாட்சி கேட்கலை. திரும்ப வர்றாரு. திரும்ப வந்து அந்த கொடுக்காத அம்மாவுக்கு அப்பையும் எல்லாரும் கேட்குறாங்க, கொடுங்க எனக்குப்பா பிச்சைப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவர் முதல்ல கொடுக்காம விட்டுட்டு வந்த அந்த அம்மாவுக்கு 10 ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு. உடனே அந்த அம்மா கேட்குது, என்னப்பா மனசு கேட்காம திரும்ப வந்துட்டியா அப்படின்னு. அப்போ சரண் சொல்கிறாரு, நினச்சிக்கிறாரு மனசில், இல்லைம்மா மனசு கேட்டு தான் வந்துட்டேன் அப்படின்னு. கதை முடிஞ்சிடும். தர்மம் எப்பயுமே கொடுக்கணும்னு நினச்சிட்டா அடுத்த நிமிஷம் யோசிக்காமல் உடனே கொடுத்துடணும். அடுத்த நொடி யோசித்து செய்வோம் அப்படின்னு நினச்சிட்டாலே நம்மளால் கொடுக்க முடியாது. தர்மம்ன்றது எப்பயுமே நினச்ச உடனே செஞ்சிடணும். ஒரு நொடி தாமதித்தாலும் ஒரு நொடி சிந்தித்து செயல்படணும்னு நினச்சாலும் நம்ம அதை செய்ய மாட்டோம். நல்ல வேளை இவருக்கு மனசாட்சி கேட்டதுனால திரும்ப வந்து கொடுத்துட்டாரு. கொடுப்போம், நிறையா வரும். இன்று இந்த கதையை உங்களோட பகிர்ந்து கொண்டதில் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.